வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 20 ஃபீட்டுக்கு 30 ஃபீட் நார்த் ஃபேஸிங் பிளாட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் டியூப்ளெக்ஸ் மாடலில் வரும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி கோர்ட்யார்ட்லாம் எப்படி இன்கார்ப்ரேட் பண்ணுறதும் பார்த்துருவோம். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளானில் நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட் ஃப்ளோர் தான் வருது. ஸோ நம்ம ரோட்லேருந்து என்டர் ஆனோடனே ஒரு ஸ்டில்ட் ஃப்ளோர் பார்ப்பீங்க. இந்த ஸ்டில்ட் ஃப்ளோரில் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவும் அதுக்கு பின்னாடி ஒரு டிரைவர்ஸ் ரூமாகவும் ஒன்று யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஏரியா விட்டுருக்கோம். இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 20 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் வந்து என்டையராக கார் பார்க்கிங் மட்டும் வராது, ஸ்டார் கேஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டார் கேஸ் இதை நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு டியூப்ளெக்ஸ் மாடல் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கார் பார்க்கில் சைட்ஸில் வந்து நம்ம 2 வீலர் பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம் தாராளமாகவே. நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக்குபென்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனாலே நம்ம தாராளமாக கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் விடுறது நல்லது கீழே. அதே மாதிரி இந்த டிரைவர்ஸ் ரூமுக்கு வந்திங்கன்னா டிரைவர்ஸ் ரூமுக்கு வந்து 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் பெட்ரூம் கம் ஹால் வந்து சேமாக ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு கிச்சனும் ஒன்று கொடுத்தாச்சு ப்ரொவிஷனு. அந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன வென்டிலேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 6th ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா ஒரு சின்ன ஒரு காமன் ஏரியா மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. இந்த காமன் ஏரியாவில் தான் நமக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் மெயின் டோரோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நார்த் ஃபேஸிங் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஹால் ப்ரொவிஷன் ஒன்று தெரியுது. இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட்டுக்கு 17 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த ஹாலில் வந்து உங்களுக்கு ஒரு லீனியர் கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கோர்ட்யார்டு வந்து தாராளமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து 3 அடிக்கு விட்த்தும் 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு லென்த்தும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நமக்கு கோர்ட்யார்ட் ஸ்பேஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இந்த சைட் ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு கீழே வந்து நமக்கு டிரைவர்ஸ் ரூம் வருது. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு ஃப்ளோர் ஸ்லாப் வரதால் இது கொஞ்சம் சங்கன் ஏரியா மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம பிளான்டர் பாக்ஸ் ஏதாவது வைக்கணும்னு கூட வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம வாட்டரிங் பண்ணுறோன்ற பட்சத்தில் இங்கே சங்கன் ஸ்லாப் கொடுக்கறது மூலமாக நம்ம வாட்டரை வெளியே தள்ள முடியும், ஒரு பைப் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு. ஸோ இந்த சங்கன் ஸ்லாப் கொடுக்கும்போதும் கூடவே நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங்கும் கொடுக்கறதும் ரொம்பவே நல்லது. ஸோ வாட்டர் வந்து உங்களுக்கு உள்ளே பெனட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பக்கத்துலேயே வந்து ஒரு கிச்சன் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 9 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது வந்து ஒரு ஓப்பனிங் கீழே சொன்ன மாதிரியே ஒரு 3.5 அடிக்கு 7.25 அடிக்கு ஒரு ஓப்பனிங்கும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து நமக்கு தாராளமாகவே வென்டிலேஷன் வரும் கிச்சனுக்கு. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம ஸ்டவ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம சிங்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினை நம்ம இந்த கார்னரில் கொடுத்துக்கலாம். ஸோ டைனிங் ப்ரொவிஷன் வேணுன்ற பட்சத்தில் நம்ம இந்த கோர்ட்யார்ட் பக்கத்துலேயே ஒரு சின்ன டேபிள் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஒரு 4 சீட்டரோ 5 சீட்டரோ நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கோர்ட்யார்டை நம்ம ஃபுல்லாக மேலே கவர் பண்ணிவிட்டு சைட் வேஸில் மட்டும் நம்ம ஓப்பனிங் கொடுக்கலாம். ஸோ இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி. ஸோ இது மூலமாக நமக்கு 2 ஃப்ளோருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் தாராளமாகவே வென்டிலேஷனும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஓடிஎஸ் வந்து நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் டாய்லெட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம பைப் கொண்டு போகிறதுக்கு இந்த ஓடிஎஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு கிராஸ் வென்டிலேஷனுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஓடிஎஸ் ப்ரொவிஷன் வந்து ஒரு கலெக்டிவ் ஏர் வென்டிலேஷனாகவும் இருக்கும். ஏன்னா வந்து பேக் சைட்லேருந்து நமக்கு ஏர் வென்டிலேஷன் கிடைக்கும், ஃப்ரண்ட் சைட்லேருந்து நமக்கு ஏர் வென்டிலேஷன் கிடைக்கும் ஓப்பனிங் கொடுக்கறது மூலமாக. இல்லாமல் இப்படி ஒரு காம்பேக்டான ஹவுஸில் இந்த மாதிரி ஓப்பனிங் கொடுக்கறது ரொம்பவே நல்லது, நல்ல ஸ்பேஷியஸாக எடுத்துக்காட்டும். அதுவும் இல்லாமல் ரொம்ப காம்பேக்டாகவும் தெரியாது. நம்ம ஹாலில் இருந்து பெட்ரூம்குள்ளே வந்தோன்னா இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 13 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த பெட்ரூம் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது. இது ஒரு கெஸ்ட் பெட்ரூமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமில் தாராளமாக நம்ம ஒரு கபோர்டு ஒரு சைட் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு பெட் சவுத் டு நார்த்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவியும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. அதே மாதிரி ஸ்பேஸும் நமக்கு தாராளமாக இருக்கிறதால சீட்டிங் ப்ரொவிஷனும் நம்ம சைட்ஸில் கொடுத்துக்க முடியும். இங்கேருந்து நம்ம ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 6 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த டாய்லெட் வந்து தாராளமான டாய்லெட்லேயும் சொல்லலாம். இந்த டாய்லெட்டில் நம்ம ஷவர் யூனிட், வாட்டர் கிளாசட், வாஷ் பேசினும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த டாய்லெட்டுக்கு வென்டிலேஷன் ஓடிஎஸ் சைடில் கொடுக்காம நம்ம ஃப்ரண்ட் சைடில் கொடுக்குறது நல்லது. இதனால் ஓடிஎஸ் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தோம்னா செகண்ட் ஃப்ளோரில் நமக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். நார்த் ஈஸ்ட்டில் ஒன்றும் சவுத் வெஸ்ட்டில் ஒன்றும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்கேஸ்ட் வந்து என்டர் ஆனோடனே ஒரு லீனியராக ஒரு ஏரியா பார்க்குறீங்க. இந்த ஏரியாவில் ஒரு 2 சீட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஏரியா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சைட்ஸில் ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷனும் இருக்குது.
இந்த ஓடிஎஸ் பொசிஷனில் ஃபுல்லாக வால் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் சின்னதாக ஒரு ஹேண்ட் ரெயில் மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டால் கூட நம்ம பார்த்துக்கிறதுக்கும் இன்டராக்ஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற பெட்ரூம்க்கு வந்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு நமக்கு கட் அவுட் ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ கீழே வந்து நமக்கு என்ன கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம மேலே இருந்து நம்ம ஓவர்லுக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த சைடில் ஃபுல்லாக ஒரு ஜாலி ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து மெட்டல் ஜாலியோ பிரிக் ஜாலியோ போட்டு நம்ம இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 feet 8 inch 9 feet அளவில் இருக்குது. இதுலேயே வந்து நம்ம சவுத்து நார்த்து பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு டிவி வந்து நம்ம ஆப்போசிட்டில் வைக்க முடியும். ஸோ இங்கே ஒரு சின்னதாக ரீடிங் ஏரியாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 feet 9 feet என்ற அளவில் இருக்குது. நம்ம தாராளமான டாய்லெட்னே சொல்லலாம். இதில் வந்து நம்ம வார்ட்ரோபும் அகாமடேட் பண்ணிவிட்டு WC ஷவர் வாஷ் பேசின் நம்ம அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டுக்கு வென்டிலேஷன் இந்த சைடில் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற பெட்ரூம் பார்த்திங்கன்னா சேம் லேஅவுட் ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த பைப்ஸ்லாம் வந்து நம்ம இந்த ஓடிஎஸ் மூலமாக கொண்டு போய்க்கலாம். இந்த சைடில் இருக்கிற டாய்லெட் பைப்ஸ்லாம் நம்ம இந்த சைடில் இருக்கிற கட் அவுட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.